பல்லவ தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொலியில தருமபுரி மக்களவை தொகுதியோட கள நிலவரம் எப்படி இருக்கு, அந்த இடத்துல என்ன மாதிரியான போட்டி நிலவுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல தான் டீட்டெயிலா விவாதிக்க போறோம். அதுல முக்கியமான ஒரு கட்சியா பாத்தீங்கன்னா திமுக இந்த இடத்துல ஆர் மணி என்னும் வேட்பாளர் களம் இருக்காங்க. அவர் தொகுதிக்கு அதிகம் ஒரு பரிச்சயமான முகம் இல்லை அப்படின்றாலும் தொகுதியில் இருக்கிற வலுவான கட்டமைப்பு அவர் கரை சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் அந்த இடத்துல களம் இறங்கியிருக்காரு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்த செந்தில்குமார் அவர்கள் தொகுதி பக்கம் அதிகம் தலை காட்டாத ஒரு விஷயம் ஆகட்டும், அப்புறம் தொகுதிக்கு எதுவுமே செய்யாத ஒரு விஷயமாகட்டும், அப்புறம் பல்வேறு சர்ச்சைகள்ல அவர் சிக்கன விஷயமாகட்டும், அங்க தொகுதி மக்களால வெறுக்கப்படும் நபராகவே செந்தில்குமார் இருந்தாரு. அதனாலதான் அவருக்கு இந்த முறை சீட்டு கொடுக்காம ஆர் மணி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆர் மணி அவர்களுக்கு கொடுத்தாலும் மக்கள் மத்தியில இன்னும் அந்த அதிருப்தி இருந்துட்டுதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த பல்வேறு வாக்குறுதிகள் திமுக தரப்பு கொடுத்து அதை நிறைவேற்றாத ஒரு சம்பவமும் அங்க இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் திமுகவுக்கு ஒரு டிராபேக்காவே இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல அசோகன் அவர்களை போட்டிடுறாங்க. அவரும் தொகுதிக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு முகம் தான். முழுக்க முழுக்க கட்சியோட கட்டமைப்பு வச்சுதான் அவர் அந்த இடத்துல போட்டி போறாரு. அவரு இந்த இடத்துல கரை சேருவாரா, அதுக்கப்புறம் திராவிட கட்சிகளோட கடைசி நேர ஆயுதமா பார்க்கப்படுவது விட்டமின் பா. இந்த விஷயத்த வச்சுதான் அவங்களும் இந்த இடத்துல களம் இறங்கியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி இந்த இடத்துல போட்டி போடுறாங்க. இது அவங்க போட்டி போடுறதாலே தருமபுரி தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதியாவே பார்க்கப்படுது. முக்கியமா பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி அந்த இடத்துல மேற்கொண்டு இருக்கும் பிரச்சாரங்கள் அனைவரும் மத்தியில முக்கியமா பெண்கள் மத்தியில மிகப்பெரிய லெவல ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கே நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அங்க போட்டியிடும் பெண் வேட்பாளர்ல சௌமியா அன்புமணிக்கு தான் நாங்க அதிக அளவுல வாய்ப்பு கொடுப்போம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிரச்சாரம் பிரச்சார களம் ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சார களமாவே இருக்கு. அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் பெண்களோட கூட்டம் அதிகமாவே இருக்கு. அப்புறம் பாமகவோட வலுவான ஒரு ஓட் பேங்க், அதுக்கு மட்டும் இந்த பாமக நிர்வாகிகள் மொத்த பேரும் அந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது மாதிரியான வலுவான ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. இந்த விஷயத்துல பாமக என்ன மாதிரியான கள நிலவரத்தை ஏற்படுத்துவாங்க, அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து சௌமியா அவர்கள் இந்த இடத்துல ஜெயிப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு. கடைசி நேரத்துல விட்டமின் பாவை முறியடிச்சாங்கன்னா கண்டிப்பா சௌமியா அன்புமணி அவர்கள் திராவிடத்திற்கு அதிர்ச்சி அளிப்பார் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பேச்சு அடிப்படுது. சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த தொகுதியில் வென்றாங்கன்னா மத்திய கேபினெட் அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியும் அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரமும் அந்த இடத்துல அதிக அளவுல செய்யப்படுவதால தருமபுரி மக்கள் அதிக அளவுல சௌமியா அவர்கள் ஆதரிக்கிறதுக்கான கள நிலவரம் தான் அந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் அதை ஆளும்போது சரியாவே செயல்படுத்தல. அந்த மக்கள், அதாவது காவிரி உள்நுழைற இடம் தருமபுரி தான். அந்த இடத்த அந்த மக்களுக்கே குடிநீர் வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது பல்வேறு இடங்கள்ல இது சம்பந்தமா பாமக சார்ந்தவர்களும் போராடி இருக்காங்க, வீதியில இறங்கி போராடி இருக்காங்க, பல்வேறு வழக்குகளை வாங்கியிருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் தருமபுரி மக்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமாவே இருக்கு. அதுக்கப்புறம் நியூட்ரல்ஸ் ஓட்டு இருக்குங்களே, நியூட்ரல்ஸ் ஓட்டு அதிக ஓட்டுகள் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு விழுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் தருமபுரி இருக்கு. அது மட்டும் அப்புறம் ஜெயின் சமூகத்தோட ஓட்டுலாம் சௌமியாவுக்கு பெருமளவுல விழுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா மோடியோட கூட்டணியில இருக்கிறதால அவங்களோட ஓட்டுலாம் கண்டிப்பா இவங்களுக்கு தான் விழும் அப்படி ஒரு நிலைமை தான் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் இந்த இடத்துல ரெண்டு பேருமே கூட்டணி தான் அமைச்சிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு விஷயம் இருக்கு. ஒண்ணு நீ வரணும், அப்படி இல்லை நான் வரணும். நம்மளை மீறி வேற யாராச்சும் ஒருத்தர் இங்க நின்னாங்கன்னா அவங்களோட காலை உடைக்கணும், நம்ம ரெண்டு பேர் சேரணும், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அவங்களோட காலை உடைச்சு அவங்களை உட்கார வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில தான் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் கடந்த 50 வருஷமா இதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே விஷயத்தான் இன்னைக்கு தர்மபுரியிலையும் நிறைவேற்றிட்டு இருக்காங்க திமுகவும் அதிமுகவும் சார்ந்தவர்கள். இதுல அதிமுகவுக்கு மறைமுகமாவே திமுக சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு தான் அடிப்படுது அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல பணத்தை தனியா செலவு பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி அது மட்டும் இல்லாம சௌமியா அன்புமணிகளுக்கு போட்டியிடறதுக்கு முன்னாடி அரசாங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் அறிவிச்சாங்க. இது அறிவிக்கும் போது திராவிட கட்சிகள் ரொம்ப குஷாவே இருந்தாங்க, கண்டிப்பா நம்ம வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி திமுகவும் அதிமுகவும் தான் போட்டி இருக்கோம்,
இந்த இடத்துல வந்து நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. திடீரென சௌமியா அன்புமணி அந்த இடத்துல ஒரு களம் இருக்கணும்னே திராவிட கட்சிகள் வந்து செய்வது அறியாது திகைத்தனரே அப்படி சொல்லலாம். அதை மெய்ப்பிக்கும் வகையில சௌமியா அன்புமணியோட பிரச்சாரம் வந்து மிக பெரிய அளவுலயே அந்த இடத்துல இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க ஓட்டு கேட்கறதாகட்டும், அவங்களுடைய பேச்சாகட்டும், அப்புறம் பெண்கள் மத்தியில அவங்களுடைய அணுகுமுறை ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாவே இருக்கு. அந்த இடத்துல கண்டிப்பா சௌமியா அன்புமணி வந்து வெற்றி அடைவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. மேலும் வந்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது நீங்க எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு 15,000 ஓட்டுல இருந்து ஒரு 45,000 ஓட்டு இந்த டிஃப்ரெண்ட்ல தான் இருக்கும். அந்த இடத்துல அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் போட்டி அதிகமா இருக்கு. கடைசி நேர விட்டமின் பா ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு தெரியல. என்ன மாதிரியான களம் நிலவரம் வந்து அமைய போகுது தருமபுரியில அப்படிங்கிறத எலெக்ஷன்ல மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. நன்றி, வணக்கம் மக்களே.